ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றுக்கு வீடியோ போடலை 20ஆந்தேதி. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை 19ஆந்தேதி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 155 நண்பா. ஸோ கேம் டபுளுங்கிறதுனால நம்மளுக்கு சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் C5ல் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கு. ஏன்னா 5 டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ C5 வந்திருக்கு. அதேமாதிரி டபுள்னால் நம்மளுக்கு கட்டிச்சிட்டு, அதாவது அவுட் போர்டில் தான் எடுப்பாங்க. அந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து அவுட் போர்டில் தான் 1 எடுத்திருக்காங்க. 1 வச்சு நம்மளுக்கு டபுள் 5 அடிச்சிருக்காங்க. ஸோ சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு C மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கேம் டபுளுங்கிறதுனால நம்மளுக்கு ஆல் போர்டு நிற்கலை. ஸோ ஆல் போர்டு நிற்காதனால நம்மளுக்கு வந்து ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸும் நிற்காது. இங்கே வந்து நம்ம 2 அல்லது 7 எடுத்திருந்தோம். ஆனால் காமனாக இருந்தது நம்மளுக்கு 2 தான். ஸோ 2 தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் 2 நம்மளுக்கு வந்து எல்லா ட்ராக்கள்லையுமே லாக் பண்ணியிருந்ததுனால அதோட பவர் நம்பர்ஸ் 7 வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருந்துச்சு. அதனால் 2 7 நம்ம எடுத்தோம். ஆனால் 2ஓட பவர் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா 5 நண்பா. ஸோ அது நிறையா நம்பர் எனக்கு தெரியும். ஆனால் வந்து நான் இதை எப்படி மறந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ டேரெக்டாக பவர் நம்பர் 7 மட்டும் நம்ம பயன்படுத்திட்டோம். நான் 7 தான் டபுளில் கொடுத்துருந்தேன். ஸோ 5 பவர் நம்பருங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, நம்ம மெம்பர்ஷிப்லேயும் அதே தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப்லேயும் நம்ம வந்து 555 கொடுக்க முடியல, 777 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C5 மட்டும் தான் நண்பா ஹிட் 5 கேம் டபுளுங்கிறதுனால. இப்போ நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல் கேரளா லாட்ரியோடைய ஆல் போர்டு, அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 21/4/2026 ஸ்ரீசக்தி SS 516க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய லாஸ்ட் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு லாஸ்ட்டு ட்ரா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 849 ரிசல்ட் வந்து 849. ஸோ இந்த 849 வச்சு இன்றைக்கான ஏ போர்டு, பி போர்டு, அதோட நம்ம C போர்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவில் ஏ போர்டுக்கான சான்சஸில் இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 9 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 2 0. C போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 6 2. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிங்கிள் போர்டு நம்பர் நண்பா. இதில் உங்கள் போர்டு, அதாவது உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நண்பா, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லாத நம்பர்ஸை நம்ம கட்டிஜிட்டு கொண்டு போயிடுவோம். அப்படி இதில் இல்லாத நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து 4 டிஜிட் வெளியே இருக்குது, 6 டிஜிட் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்குது நண்பா. அப்போ இந்த ட்ரா வந்து மேபி கேம் டபுளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அப்போது கேம் மேபி டபுள், கேமு டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கட்டுச்சிட்டில் நம்மளுக்கு அதிகமான நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து டபுள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் காமன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் 2 இருக்குது நண்பா. காமனில் மறுபடியும் 2 இருக்குது. 2 ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனி ட்ராண்டாக பரவாயில்ல. அதாவது இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீசக்திக்கு பார்க்குறோம். ஸோ ஸ்ரீசக்திக்கு மட்டும் இருந்தால் பரவாயில்ல. எல்லா கம்பெனி ட்ராக்கள்லையும் 2 வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹோல்டு டிஜிட்டாக இருக்குது. அதனால் இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 இறங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 கண்ணில் காட்டிட்டு மற்ற நம்பர்ஸை எதையாவது ஒன்று ட்ரிபிள் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே நான் வந்து ட்ரிபிளையும் கொடுத்துட்றேன். ஸோ ட்ரிபிள் அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ ட்ரிபிள் மேலேயும் கண் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ ட்ரிபிளில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ மொத்தத்தையும் நம்ம கையில் எடுக்கணும். இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ எப்போவுமே இப்போ இப்படி கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து 0ஆக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து எக்ஸு ஒய் இசட் இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது நண்பா. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவை நீங்கள் பார்ப்பீங்க, நம்மளுக்கு வந்து போர்டு ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு டச் இல்லாமல் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து 2 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 2 எல்லா கம்பெனி ட்ராக்கள்லையும் வராமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 2 வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 2 வரலன்னு வச்சுங்களேன், 2 கண்ணில் காட்டி ட்ரிபிள் இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோடய கெஸிங்கில் தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்டா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம கெஸிங் எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் காமன் டிஜிட்டில் இருக்கிறது 2 0 இருக்குது. ஸோ எக்ஸும் நம்மளுக்கு வந்து எக்ஸு, அதாவது எக்ஸோட எக்ஸான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த தடவை 2 0ன்னு கிடச்சிருக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ் 0ஆக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எக்ஸ் வந்து 2ஆக இருக்குது.
அதனால் நம்மளுக்கு மறுபடியும் ஃபெயில்டு கிடைக்குது. லாஸ்ட்டு 2 ட்ராவை நம்மளுக்கு வந்து ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் கூட ஒழுங்காக கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா 2 நம்மளுக்கு லாக் ஆகிட்டு வரதுனால தான். இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 வச்சு எடுத்திருக்கோம். ஸோ 2 இந்த தடவை நம்மளுக்கு கண்ணில் காட்டிக்கிட்டே லாக் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ட்ரிபிளில் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவில் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் அதை சுற்றி நம்ம எப்போதும் போல் 6 நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 2 0 9 6 0. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 2 6 2 3 0 2 1 6 9 1 2. ஸோ இந்த 6 டிஜிட்டு, அதாவது 1 2 3 6 9 0. ஸோ இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து 36 நம்பர்ஸை பிரித்து 6 நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே உங்களுடைய கெஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் 4 5 7 8. ஸோ கேம் சிங்கிளாக இருந்தால் இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கெஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய நம்பராக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கெஸிங் கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டான முறையில் போகிறோம் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிறையா நண்பர்களை பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ கட்டாயம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 21/4/2026 ஸ்ரீசக்தி SS 516க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.